நம்ம ஷாப்புக்கு வந்து வாஷிங் மிஷின், டாப் லோடு, இன்வெர்ட்ரு, பிசிபி வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா வாஷும் ஒர்க் ஆகலை, ஸ்பின்னும் ஒர்க் ஆகலை, மோட்ரு வந்து ஒர்க்கே ஆகலை. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணுறோம். செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் வைக்கும்போது ட்ரெயின் பம்புக்கு சப்ளை போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோட்ரு சுத்தவே இல்லை. எரரும் எதுவுமே வரல. ப்ரோக்ராமும் கம்மியாகவும் ஆகலை. ஓகேங்களா. இது என்னங்கிறத ஃபுல்லாகவே செக் பண்ணணும். அதே மாதிரி வாஷில் இன்லெட் ஓலுக்கு சப்ளை வருது, ஆனால் கட் ஆஃப் ஆகுது, மோட்ரு ஓடலை. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கிறத சொல்லுவோம். இது வந்து மோட்ரு ஒர்க் ஆகாமல் வந்திருந்த போர்டை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ லோடு இல்லாததுனால நம்மளுக்கு வந்து லோடு கொடுத்து செக் பண்ணுறோம். இப்போ பவர் ஆன் பண்ணிட்டோம். பவர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மோட்ரு ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. இப்போ மோட்ரு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்பின்னும் இப்போ வச்சு செக் பண்ணுறோம். லோடு இல்லாதனால நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பம்ப் ஒர்க் ஆகுது. லோடு இல்லாதனால ஃபுல் ஸ்பீடில் ஒர்க் ஆகுது. இந்த இதில் செக் பண்ணுறது மோட்ரு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. நம்ம ஷாப்புக்கு வந்து வாஷிங் மிஷின், டாப் லோடு, இன்வெர்ட்ரு, பிசிபி வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா வாஷும் ஒர்க் ஆகலை, ஸ்பின்னும் ஒர்க் ஆகலை, மோட்ரு வந்து ஒர்க்